நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபீஸ்ன்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஓட்ஸ் ரவா இட்லி பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு 1 கப் ஓட்ஸ் எடுத்துகிட்டு இதை நல்லா 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கலாம். ஸோ மார்னிங் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். 1.5 கப் ரவை எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், பெருங்காயம், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஓட்ஸ், தயிர் 1 கப் எடுத்துக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நமக்கு புளிக்கிற தயிர் இருந்தால், புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தோசை பேட்டர் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊறினா போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மார்னிங் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் ரவையோ ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீசனிங்க்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இல்லை பீனட் கூட போட்டுக்கலாம். அதாவது கிரவுண்ட் நட், நிலக்கடலை எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ துருவன கேரட், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நம்ம துருவி இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், பெருங்காயம் இதெல்லாம். ஸோ இதை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிடுங்க. இதில் தேவைப்பட்ட நீங்கள் பீட்ரூட்டை துருவி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டரில் போட போகிறோம். 15 நிமிஷத்துலேயே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா அந்த ரவை, நீங்கள் எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தான் நான் இதில் ஈனோ போட போகிறேன். ஈனோ இல்லை பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. கொஞ்சம் அது மேலே தண்ணி ஊற்றிட்டோன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீசனிங் பண்ணது, அதாவது தாளித்ததை இதில் கொட்டிடலாம். ஸோ இதை போட்டோன்னே பாருங்கள் அப்படியே நல்லா உப்பி வருது. இப்போது வணக்கினது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு கூட நம்ம போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஈனோ கூட போடாமல் பண்ணலாம். ஈனோ பண்ணால் அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இது நல்ல உப்பி வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்லி பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லை எந்த ஆயில் இருக்கோ நீங்கள் அதை தடவிடலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்டர் இதில் ஊற்ற போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக, இது தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி பார்த்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் தண்ணியாக நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நமக்கு இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா இது நமக்கு ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல உப்பி வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம தண்ணியை ஒரு ஸ்பூனில் தடவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டிமோல்ட் பண்ணலாம். தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பூனை, அப்போ ஈஸியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாவே ஈஸியாக வந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதில் தேங்காய் சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, முந்திரி, இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நான் அரைக்க போகிறேன். முதல்ல கரகரப்பாக, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி, அதாவது முந்திரி தேங்காய் சட்னின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஸோ இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்னால் southindianfoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதனோட சாஃப்ட்னஸ் பாருங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோயில் மிளகு அடை. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரானது, ஹெல்த்தியானது. 1 கப் அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து. இது போனுக்கு ரொம்ப நல்லது. நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லை ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கரகரப்பாகவும் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு.
உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் தேங்காய், இது இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம், ஃபர்மெண்டேஷன் ஒரு 4 மணி நேரம் விட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கியூமின் பெப்பர், பெருங்காயம், கருவேப்பிலை, அதாவது ஜீரகம், மிளகு அரைச்சது அதை நம்ம போடுறோம், மூடி வச்சிடுறோம். இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம பண்ணலாம். இப்போ நல்லா அயன் தோசை தவா சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஊற்றி ஃப்ளாட்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம், இல்லை நெய் 1 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன் ஊற்றினா ஸோ நல்லா 2 பக்கம் கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மிளகாயோட நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லெண்ணெய் ஊற்றி இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் சட்னியோட நம்ம வச்சும் சாப்பிட்லாம், இல்லை இதை வந்து நீங்கள் ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா பணியாரம் மாதிரி ஊற்றியும் சாப்பிட்லாம். நெய் காம்பினேஷன் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ எது வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம். இட்லி மிளகாய் பொடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் கல்கண்டு பொங்கல், கார வெண்பொங்கல் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பச்சரிசி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேக வைக்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஊற வச்சதை நம்ம இதில் போடுறோம், பச்சரிசியும் பாசிப்பருப்பையும். பால் வந்து 3 கப் ஊற்ற போகிறோம். இல்லை உங்களுக்கு பால் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். இதை வந்து மூடிட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் விடலாம். நல்லா குழஞ்சிடும். ஸ்டீமை ரிமூவ் பண்ணிட்டுடுங்க. இதுக்கப்புறம் லைட்டாக வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ நான் செய்கிற எந்த ரெசிபிலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெயில் வறுக்கிறதோ எதுவுமே வந்து கிடையாது. இப்போ நான் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் இன்னும் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். கல்கண்டு பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பொங்கலுக்கும் கல்கண்டு பொங்கலுக்கு கல்கண்டு வந்து 1 கப் நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் காரம் சேர்ந்து மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அதோடு சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த கல்கண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப 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 கெட்டியாகவும் இருந்தாலும் இது நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு 1 hour வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடிப்பிடிக்காத மட்டும் பார்த்துக்கோங்க நீங்கள். இப்போ ஏலக்காய் பொடி போடுறோம், அதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பொங்கல்னு சொன்னால் அது வந்து இந்த கல்கண்டு பொங்கல் நம்ம சொல்லலாம். ஸோ சாப்பிடாத குழந்தை கூட சாப்பிடுவாங்க. சீசனிங்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, நீங்கள் பாதாம் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக இது போடுவாங்க. நல்லா வறுத்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது மேலே நம்ம போட போகிறோம். ஸோ நல்லா அந்த சீசனிங் பார்த்திங்கன்னா அந்த பொங்கலோடு சேர்ந்து நல்லா அந்த கொதிக்குது. இது பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்ல. இது நேராக திக்காகும். ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம திக்காக விட வேணாம், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது திணையில் நீங்கள் மில்லட்டில் கூட பண்ணலாம், திணை, வரகு எது வேணாலும் பண்ணலாம். சாமையில் கூட இந்த பொங்கல் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது கார பொங்கல். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம். பச்சரிசி 1 கப், பாசிப்பயிறு 1/4 கப் நல்லா கழுவிக்கலாம். 5 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணலாம். ஸோ குழந்தைகளுக்கும்போது நீங்கள் ஊற வச்சும் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணலாம். டைம் இல்லைங்கும்போது நீங்கள் அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் வந்து ஈஸியானது கூட. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து ஊற வச்சதை ப்ரெஷர் குக்கரில் நான் போட போகிறேன். போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில்னால் நல்லா வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ பொங்கல் அப்படின்னாவே நமக்கு அந்த குழஞ்சிருக்கணும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட போகிறேன். உப்பு தேவையான அளவு இதிலையே போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா குக் பண்ண போகிறேன். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன்,
இஞ்சி சாப்பிடாத குழந்தை கூட இப்படி பண்ணும்போது சாப்பிடுவாங்க. இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு 4 விசில் விட்டுறலாம். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் மசிச்சு வர மாதிரி இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம விட்டுறலாம். ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் கார பொங்கல் கூட தேவைப்பட்ட பால் ஊற்றிக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பால். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக 1/4 கப் ஊற்றுவாங்க. பட் நான் அவ்வளோ ஊற்றலை. கியூமின் பெப்பர், அதாவது ஜீரகம் மிளகு போடுறேன். கருவேப்பிலை, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் நல்லா வறுக்க போகிறோம். வறுத்துட்டு நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம பொங்கலில் போடுவோம். ஸோ இது வறுபடும்போது மிளகு மட்டும் கொஞ்சம் என்ன ஆகும்னா வெடிக்கும். அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இல்லைனா இதே போதும். அந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்லேயே நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் சாப்பிட்றதுனால நமக்கு ரொம்ப வெயிட் போடுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார், வடையோடு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதை சாப்பிட்டா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அது நெய் அதிகமாக போடும்போது அப்படி வரும். பட் நீங்கள் குறைவாக போட்டு பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியானது கூட. அதுக்கப்புறம் ரவா தட்டை இட்லி. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் சிரோட்டி ரவை கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு தயிர் 1 கப் போடுறேன். தண்ணி 1/2 கப் போட்டு ஒரு தோசை மாவு எப்படி வரும், தோசை மாவு அளவுக்கு நமக்கு அதை கரைச்சிக்கணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் என்னாகும் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்க எல்லாத்தையும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம விட போகிறோம். இல்லை 30 நிமிஷம். சீசனிங்காக எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயம், முந்திரி கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஈனோ, பேக்கிங் சோடா எது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக அப்படியே விட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிச்ச தயிர் இருந்தால் ரொம்ப நல்லது கூட. இப்போ நான் ஈனோ 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். மேலே தண்ணி ஊற்றும் போது நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு மேலே நான் கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் லைட்டாக ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப பீட் பண்ணாதீங்க. இப்போது நம்ம தட்டை இட்லி பிளேட் எடுத்துருக்கோம். தட்டு இட்லின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா பேட்டர் ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், நம்ம அதில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம், 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி, புளி சட்னி எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் டீமோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா ரெசிபியுமே சவுத் இண்டியன் ஃபுட்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.